ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியை சேர்ந்த 4 மாத கர்ப்பிணியான ரேவதி என்பவர் திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனியில் ஒன்றில் டெய்லராக பணியாற்றி வந்துள்ள நிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி ரேவதி சித்தூர் பகுதியிற்கு செல்வதற்காக திருப்பூர் ரயில் நிலையத்திலிருந்து கோயம்புத்தூரிலிருந்து திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி ரயிலில் பயணம் செய்துள்ளார். அப்பொழுது ரேவதி ரயிலில் உள்ள கழிவறைக்கு சென்ற பொழுது அங்கு அவரை பின்தொடர்ந்து வந்த நண்பர் ஒருவர் ரேவதிக்கு பாலியல் தொல்லை தந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ரேவதியை வேலூர் மாவட்டம் கேவிகுப்பம் அருகே வந்து கொண்டிருந்த பொழுது அவரை கர்ப்பிணி பெண்ணான ரேவதியை ரயிலில் இருந்த நபர் கீழே தள்ளிவிட்டதால் ரேவதிக்கு கை மற்றும் கால் முறிவு ஏற்பட்டு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த ரயில்வே காவல்துறையினர் வேலூர் அடுக்கம்பாடியில் அனுமதிக்கப்பட்ட ரேவதியை ரயிலில் இருந்து தள்ளிவிட்டவர் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது படுகாயமடைந்த ரேவதியிடம் ரயில்களில் குற்றங்களை செய்யப்படும் பதிவேடு குற்றவாளிகளின் புகைப்படங்களை காண்பித்து ரயில்வே போலீசார் ரேவதியை தள்ளிவிட்ட நபர்கள் குறித்து அடையாளம் காண்பிக்க சொல்லும் பொழுது கேவிகுப்பம் பகுதியை சேர்ந்த ஹேமராஜ் என்பவர் ரேவதியை ரயிலில் இருந்து தள்ளிவிட்டது தெரிய வந்ததை அடுத்து இவர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் வேலூர் மத்திய சிறையில் அழைத்தனர். இதன் தொடர்பான வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இன்று திருப்பத்தூர் மாவட்ட நீதிபதி மீனாகுமாரி ஹேமராஜருக்கு கர்ப்பிணி பெண்ணான ரேவதியை ரயிலிலிருந்து தள்ளிவிட்ட குற்றத்திற்காக ஹேமராஜ் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு 2 ஆண்டுகள் முதல் ஆயுள் தண்டனை வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வழக்கின் தீர்ப்பானது வரும் திங்கட்கிழமை வழங்கப்படுவதாகவும் இது குறித்து விரைவில் அறிவிப்பு வரும் என அரசு தரப்பில் வாதாடிய வழக்கறிஞர் சரவணன் தெரிவித்துள்ளார். மேலும் ஹேமராஜால் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு தமிழக அரசு சார்பில் மருத்துவ செலவுக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.